ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ராகி கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி இடித்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு வெண்ணெயை உருக்கி எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வாழைப்பழத்தை மசிச்சு எடுத்து வச்சிருங்க. இப்போ இன்னொரு பவுல்ல முட்டையும் வெண்ணெயும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ மசிச்சு வச்சிருக்க வாழைப்பழத்து கூட ராகி பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கட்டி இல்லாம சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டையும் வெண்ணையும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கேக் மோல்ட் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம கலக்கி வச்சிருக்க கேக் கலவையை சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாம தட்டி விட்டுக்கோங்க. மேல இடிச்சு வச்சிருக்க நட்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல அடியில சால்ட் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே ஒரு பிளேட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் அந்த ஸ்டாண்டை வச்சு குக்கரை மூடி ஒரு 1/2 மணி நேரம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள கேக் தட்டை வச்சுட்டு விசில் இல்லாமல் குக்கரை மூடி ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 45 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உள்ள குச்சியை விட்டு தொட்டு பாருங்க. குச்சியில ஒட்டுனுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். குச்சியில எதுவுமே ஒட்டலைன்னா வெந்துருச்சு. நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்ல ஒரு ஹெல்த்தியான ராகி கேக் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் நார்மல் கேக் மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து ராகி சேர்த்துருக்கோம். கூட நம்ம ஒயிட் சுகர் சேர்க்கல, நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கோம். அதனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா மற்ற கேக்கை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இல்லை அவங்க லைக் பண்ணலன்னா இது கூட நீங்கள் அடிஷ்னலாக கோதுமை மாவு இல்லைனா ஓட்ஸ் பவுடர் ஏதாவது அடிஷ்னலாக சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் பார்க்கலாம். ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த கேக்கோட டேஸ்ட் நல்லா இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டில் என்னை தவிர வேறு யாருமே சாப்பிடல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது நார்மல் கேக் மாதிரி டேஸ்ட் இல்லை. ஏன்னா நான் வந்து டேஸ்ட் பார்க்க மாட்டேன், அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு தான் பார்த்து சாப்பிடுவேன். பட் எங்கள் வீட்டில் ஆளுங்க அப்படி கிடையாது. என்ன டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ ஹெல்த்தியாக இருக்க எதுவுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் இந்த கேக் நீங்கள் செய்கிறீங்கன்னா டேஸ்ட் வந்து நார்மல் கேக்கில் இருக்க மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. என்ன தான் வீடியோ எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு போட்டாலும் ராகி சேர்க்கும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது தான். பட் ஹெல்த்துன்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.